தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். தீபம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி விழாவில் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. சபாநாயகர் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழாவில் பல்வேறு சாதனைகள் படைத்த மற்றும் சாகச செயல்பாடுகளில் ஈடுபட்ட காவலர்கள் மற்றும் சமூக சேவகர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாத உதவி திட்டம் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். அரசிடமிருந்து மாதாந்திர உதவித்தொகை பெறாத 21 வயது முதல் 55 வயது வரையிலான வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவி திட்டம் 70,000 நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்காக இதுவரை 114 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இத்திட்டம் விரைவில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, முதியோர் உதவித்தொகை கேட்டு புதியதாக விண்ணப்பித்த 10,000 நபர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் என்றார். கடல் ஆதாரங்களை தங்களது வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்கள் புதுச்சேரி காவல்துறையில் அவர்களை தொடர்ந்து காவலர் இசைக்குழுவினர் போலீஸ் பேங்க் புதுச்சேரி புதுச்சேரி சுகாதாரத்துறையில் மருந்து கொண்டு செல்லும் வாகனத்தை பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொலிரோ பிக்கப் வேன் சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், அரசு மருந்தக தலைவர் ரமேஷ், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தயாளன், சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றும் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலக அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதிபுரம் கோவிந்த சாலை பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலின் ஆடி மாத திருவிழா 5ஆம் வெள்ளிக்கிழமையை அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் அம்மனுக்கு படையலிடப்பட்ட திருக்கூழினை பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கினார். விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. காரைக்கால் கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இதனையடுத்து அமைச்சர் திருமுருகன் காவல்துறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சுதந்திர தின உரையில் அமைச்சர் திருமுருகன் பேசுகையில், காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சிக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாக கூறினார். சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அவர்களைத் தொடர்ந்து சிங்கநடை போட்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாஹே பிராந்தியத்தில் தேசிய கொடியை ஏற்றும் விழா சிறப்பாக நடைபெற்றது. அமைச்சர் ஜான்குமார் நிகழ்ச்சியில் தலைமை வகித்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் பள்ளி மாணவர்கள் அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த அணிவகுப்பை அமைச்சர் ஜான்குமார் ஏற்றுக்கொண்டு பாராட்டு தெரிவித்தார். நிறைவாக காவல்துறை, அரசு துறை பணியாளர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சமூக சேவை, கல்வி, விளையாட்டு மற்றும் கலாச்சார துறைகளில் முன்னிலை பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாக அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கழுநீரம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் 5ஆம் வெள்ளியில் நடைபெறும் தேரோட்டத்தை பிரெஞ்சு ஆட்சி காலம் முதலே ஆளுநர் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைப்பது வழக்கம். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தின் ஆடிப்பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் செங்கழுநீர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான செங்கழுநீர் அம்மன் ஆலய தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இதில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகிய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். தேரோட்டமானது வீராம்பட்டினம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது. தேர் திருவிழாவில் சமூக அமைப்புகள் சார்பில் அன்னதானம், தண்ணீர், மோர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தன. திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர்.
இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பொதுமக்கள் கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் அய்யனார் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. பொதுச் செயலாளர் சிவசங்கர் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து தேசிய கொடி ஏந்தி பேரணியாக சென்று 10 கண்ணு சந்திப்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பாரத் மாதா கி ஜே என்று கோஷமிட்டு சுதந்திர தின விழாவினை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் எஸ்சி அணி தலைவர் ஜெகன், தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், கிளை தலைவர்கள் முரளி, பாண்டியன், மோகன், அமுது, பிரகாஷ், கேந்திர பொறுப்பாளர்கள் ரகுராமன், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் சுப்பு, தனலட்சுமி, அம்சா உட்பட பாஜக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மெரினா கடற்கரையில் ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவன மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தலைமையில் தூய்மை பணியை மேற்கொண்டது. இந்நிகழ்வில் சுமார் 70 மாணவர்களும் 15 ஆசிரியர்களும் பங்கேற்றனர். இத்தூய்மை பணி மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து கடற்கரை முழுவதும் குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பிற கழிவுகளை அகற்றினர். 2 மணி நேரம் நீடித்த இப்பணியில் மொத்தம் 50 கிலோ குப்பைகள் சேகரிக்கப்பட்டன. நிகழ்வின் முடிவில் கல்வி நிறுவனம் சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்துவது பெருமிதம் அளிப்பதாக இருந்தது. இதுபோன்ற சமூக பணிகள் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என்றும் சுற்றுப்புற சூழலின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இது அமையும் என்றும் கல்வி நிறுவனம் தெரிவித்தது. பாண்டி மெரினா முழுவதும் தூய்மை பணி நிறைவடைந்த பிறகு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இனிமையான நிமிடங்களை பகிர்ந்து கொண்டனர். கவனிங்க டீச்சர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கவனிங்க. நான் பேசுறது கேக்குதா? am I audible? ஓகே. கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் பாண்டியன் தேசிய கொடியை ஏற்றினார். காவல் நிலைய காவலர்கள் துப்பாக்கி ஏந்தி அரசு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கண்டமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றிய சேர்மன் வாசன் தேசிய கொடியை ஏற்றினார். அதன் பிறகு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகம், எழுது பொருட்களை வழங்கினார். அதேபோன்று கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவி மற்றும் துணைத் தலைவி இணைந்து தேசிய கொடி ஏற்றி துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். அதேபோல் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் சேவியர் சந்திரகுமார் மற்றும் ஆசிரியர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கண்டமங்கலம் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள குறைபாடுகளையும் மற்றும் செய்து முடிக்க வேண்டிய பணிகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, மின்துறை, வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சுதந்திர
தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மகளிர் ஆணையத்தில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. விழாவில் மகளிர் ஆணையத்தின் தலைவர் நாகஜோதி தேசிய கொடியை ஏற்றினார். விழாவில் ஆணைய உறுப்பினர்கள் சுஜாதா, அன்பரசி, சந்திரா மற்றும் உறுப்பினர் செயலர் அமலோற்போ மேரி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். தலைவர் நாகஜோதி விழாவில் உரையாற்றி பெண்கள் சமூக முன்னேற்றத்தில் வகிக்கும் முக்கிய பங்கு குறித்து வலியுறுத்தினார். மேலும் பெண்களின் பாதுகாப்பு உரிமைகள் மற்றும் சக்தி வாய்ந்த வலிமையை மேம்படுத்தும் ஆணையம் உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது என்றும் கூறினார். விழா பண்பாட்டு நிகழ்ச்சிகளுடன் இனிப்பு வழங்கப்பட்டு நிறைவு பெற்றது. புதுச்சேரி அரசு அச்சகத்துறையில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு துறையின் முதுநிலை கணக்கு அதிகாரி சாய்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தேசிய கீதத்திற்கு வணக்கம் செலுத்தினார். பின்னர் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகம், தேசிய ஒருமைப்பாடு, சமூக முன்னேற்றம் மற்றும் அச்சகத்துறையின் வளர்ச்சியில் அரசு மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து அவர் உரையாற்றினார். மேலும் துறையின் பணியாளர்கள் தங்கள் பணிகளில் நேர்மை, திறமை மற்றும் நாட்டுப்பற்றுடன் செயல்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். இவ்விழாவில் அரசு அச்சகத்துறையின் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை மரியாதையுடன் வணங்கினர். நிகழ்ச்சியில் விடுதலை போராட்டம் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்து சிறு உரைகள் மற்றும் தேசப்பற்று கவிதைகள் பணியாளர்களால் வாசிக்கப்பட்டன. ஆகஸ்ட் 15 நாடு முழுவதும் 79வது சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி வருமான வரித்துறை அலுவலக வளாகத்தில் சுதந்திர தின விழா நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி சரக இணை ஆணையர் அன்பழகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அலுவலக காவலர்களின் அணிவகுப்பில் பங்கேற்று சுதந்திர தின விழா பெருமை பற்றி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் நிர்வாக அதிகாரி கிஷோர், வருமான வரி அதிகாரி ராதாகிருஷ்ணன், வருமான வரி ஆய்வாளர் கோவிந்தன் மற்றும் தயாநிதி, அலுவலக கண்காணிப்பாளர்கள், மேலும் அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கணக்கு மற்றும் கருவூலக இயக்குநரகம் சார்பில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கணக்கு மற்றும் கருவூலகத்துறை எண் இயக்குநர் உதயசங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் துறை இயக்குநர்கள், இளநிலை கணக்கு அதிகாரிகள், கருவூலக அதிகாரிகள், கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். நாட்டின் 79வது சுதந்திர தின விழா மேற்கு தேரடி வீதி பாரத ஸ்டேட் வங்கி வில்லியனூர் கிளை வளாகத்தில் வண்ண மலர்களில் கோலமும் அலங்கரிக்கப்பட்டு தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, கண்ணகி அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி, புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி, தூய இருதய மரியன்னை அரசு உதவி பெறும் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி ஆகிய 5 பள்ளிகளின் சிறந்த மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பாரத ஸ்டேட் வங்கி வில்லியனூர் கிளையின் துணை மேலாளர் தமிழரசி வரவேற்புரையாற்றினார். திருபுவனை கிளை மேலாளர் ஐசக் சுனில், வாடிக்கையாளர்களும் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளருமான சூசை மரியநாதன், டொமினிக், வில்லியனூர் கிளையின் ஊழியர் மோனிகா ஸ்ரீ ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர். கிளை மேலாளர் ராஜதுரை வெங்கடேசன் தலைமை தாங்கி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டது. விழாவில் சுந்தர கணேசன், பிரியதர்ஷினி, பில்கேட்ஸ் ஆறுமுகம், சுபாஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிளையின் காசுத்துறை பொறுப்பு மூத்த ஊழியர் சுதா நன்றி உரையாற்றினார். நிகழ்வில் வாடிக்கையாளர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தை
பல்வேறு சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரியில் முதல் முறையாக காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முதல் கட்டமாக 7.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டம் அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சியம் தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் 3 மாதத்தில் நிறைவடைந்து வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யப்படும் என்றும், படிப்படியாக காரைக்கால் மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், விரைவில் இந்த பணிகள் முழுமையாக தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 79வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். ஷைன் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் குமரன், ஜனமாறன் பில்டர்ஸ் உரிமையாளர் தங்கமணி மாறன், ஓஷன் பார்க் மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லரி உரிமையாளர் நவீன் பாலாஜி, பல் மருத்துவர் நிபுணர் டாக்டர் லக்ஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சுதந்திர தினம் மற்றும் நம் நாட்டு சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்ட தேச தலைவர்களின் தியாகங்களை குறித்து விளக்கவுரை வழங்கினர். முன்னதாக மாணவர்கள் தேச தலைவர்கள் போன்ற வேடமணிந்து வருகை தந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னதாக மாணவர்கள் நாட்டுப்பற்று மற்றும் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தி தேசிய கொடி ஏந்தியவாறு பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் EKYC சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி வில்லியனூரை சுற்றியுள்ள பகுதிகளான சுல்தான்பேட்டை, ஆத்துவாய்க்கால்பேட், மணவெளி, தட்டாஞ்சாவடி மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. வில்லியனூர் தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக பூக்கடை ரமேஷ் முகாமிற்கு ஏற்பாடுகளை செய்திருந்தார். அதன்படி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள முத்துக்குமரன் மகாலில் 3ஆம் கட்டமாக நடைபெற்ற முகாமை பூக்கடை ரமேஷ் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். மேலும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி 4வது கட்டமாக கொம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள நியூலாண்ட் தனியார் பள்ளியில் முகாம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் செய்து வருகின்றனர். இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினம் இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக் லாஸ்பேட்டை புதுச்சேரி அலுவலகத்தில் தலைவர் பெருமாள் தலைமையில் கொண்டாடப்பட்டது. பல் மருத்துவ அதிகாரி டாக்டர் சிங் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். IESL நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக விழாவில் கலந்து கொண்ட அனைத்து வீர தாய்மார்களுக்கும் சர்க்கரை வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சப் மேஜர் ரவிச்சந்திரன், மூவரசு, அரிபுத்திரன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி உள்ளாட்சித்துறையின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சௌந்தரராஜன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். இதில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் பாலசௌந்தரி, கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியம், நாகராஜன், உதவி பொறியாளர்கள் ராமநாதன், ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர் விநாயகம், கண்காணிப்பாளர்கள் சதாசிவம், ஜெயகோபாலன், கல்யாணி, சிவகுமார் மற்றும் அலுவலக ஊழியர்கள் பங்கேற்றனர்.
தமிழ் தென்றல் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியும் வீரமாமுனிவர் அரசு உயர்நிலைப் பள்ளியும் இணைந்து நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடியது. தலைமை ஆசிரியர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கி விடுதலை வீரர்களின் தியாகத்தை எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் நளினி மாணவர்களுக்கு பொம்மலாட்ட பயிற்சி அளித்து பொம்மலாட்ட நிகழ்வின் போது நாட்டுப்பற்றை வலியுறுத்தி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியில் நடனம், நாடகம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. ஆசிரியர் லலிதா வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியர் செங்கொடி தேவன் நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகளும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை துணிவு பெற்றதில்லை. ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் துணிவு பெற்றதில்லை. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்தின் அறிகுறி. உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன். கிருமாம்பாக்கத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட நற்பணி மன்றம் மூலமாக அப்பகுதி இளைஞர்கள் பல்வேறு நற்பணிகளை செய்து வருகின்றனர். இந்த மன்றத்தின் நற்பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் பிரான்ஸ் தமிழர்கள் சமூக சேவை அமைப்பானது அப்பகுதி இளைஞர்கள் படித்து பட்டம் பெறுகின்ற நிலையில் அரசு வேலை வாய்ப்புக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் 2 லட்சம் மதிப்பில் படிப்பக கட்டிடம் ஒன்றை கிருமாம்பாக்கத்தில் அமைத்துக் கொடுத்துள்ளனர். பண்டிதர் அயோத்திதாசர் படிப்பகம் என்று பெயர் சூட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பிரான்ஸ் தமிழர்கள் சமூக சேவை அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் ஆல்தீஸ் பங்கேற்று படிப்பக கட்டடத்தை திறந்து வைத்து மாணவர்களின் மேம்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். விழாவில் கலைவாணன், அறிவுடை நம்பி, சிறுபான்மை நலக்குழு உறுப்பினர் போதிச்சந்திரன், லெலன், புண்ணியகோடி, புனித சீலன், கோபி, மார்க்கண்டன், சப் இன்ஸ்பெக்டர் செல்வகுமார், சரவணன், சக்திவேல், சிவரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் தேசிய கொடி ஏற்றி கொண்டாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 79வது சுதந்திர தின விழாவில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி தேசிய கீதம் இசைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை பற்றி சிறப்பு வரலாற்றை எடுத்துக் கூறினர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் எழுதுப் பொருட்களை துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மாணவர்களுக்கு வழங்கி வரலாற்றின் சாதனைகளை பற்றி எடுத்துக் கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர், துணை வட்டாட்சியர் பிரேம் சந்தர், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அதிகாரிகள், வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் 79வது சுதந்திர தின விழா புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் கிளைத் தலைவர்கள் சார்பாக கடலூர் சாலை பேருந்து நிறுத்தம் அருகில் நயினார் மண்டபம் பகுதியில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றினார். சத்யராஜ் பேசுகையில், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றுவோம், பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காப்போம், உலகின் குருவாக பாரதத்தை உயர்த்துவோம் மற்றும் தாய் தந்தை பேச்சை கேட்டு மதிப்போம் என்றார். இவ்விழாவில் மாணவ மாணவியருக்கு இனிப்புகள், நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் மற்றும் பவுச் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கிளைத் தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், மனோகர், ஜெயராஜ், முருகன், நாராயணசாமி, சீனிவாசன் ஆகியோர் செய்திருந்தனர். இவ்விழாவில் பொதுச் செயலாளர் மேகநாதன், மகளிர் அணி தலைவி வசந்தி, பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் சார்பில் குடியிருப்பு பகுதியில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை தேசிய கொடியேற்றி வைத்து கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் 2025 நடப்பாண்டிற்கான வெளியிட்ட மருத்துவ தகுதி பட்டியலில் பிள்ளைச்சாவடி சுனாமி குடியிருப்பை சேர்ந்த செந்தில் அவர்களின் மகள் சுபத்ரா மருத்துவ மாணவராக தேர்வானார். அந்த மாணவரை அழைத்து தேசிய கொடி ஏற்றி வைத்து கௌரவித்தனர். நலசங்க தலைவர் குமார் மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம், இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்க இணைத் தலைவர் நாகமுத்து, இணை செயலாளர் மஞ்சினி, பொருளாளர் ரஞ்சித், நிர்வாகிகள் அன்பழகன், சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புது
புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத 7ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மன் மற்றும் பால விநாயகருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் உரணி பொங்கல் விழாவும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலா, ஊஞ்சல் உற்சவ விழா, கும்பம் படையல் விழா ஆகியவை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். தமிழக தலைநகர் சென்னையில் ஏற்கனவே வழங்கி வந்த ஊதியத்தை கேட்டு அமைதியாக போராடிய துப்புரவு தொழிலாளர்களை காவல்துறை மூலம் பெண்கள் உட்பட வழக்கறிஞர்களை தாக்கிய தமிழக அரசாங்கத்தை கண்டித்து சோஷலிஸ்ட் யூனிட் சென்டர் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஈசிஆர் சாலை சந்திப்பில் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின்துரை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கல்வியாளர் பேராசிரியர் இளங்கோ, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியம், மாநில செயலாளர் புருஷோத்தமன், நிர்வாக குழு உறுப்பினர் விஜயா, சோஷலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் சிவசங்கரன், அகில இந்திய ஜனநாயக இளைஞர் சங்க தலைவர் சுதாகர், சத்யா, அகில இந்திய ஜனநாயக மாணவர் சங்க மாநில துணைத் தலைவர் ஸ்ரீதரன், அஞ்சு மண் படிப்பக செயலாளர் லியாகத் அலி, கவிஞர் தமிழொலி, கல்வி வட்ட ஒருங்கிணைப்பாளர் மேகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி வீராம்பட்டினம் சாலையில் OMG மாணவர்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள குப்பையை அழகாக மாற்றுவது, சிதைக்கக்கூடிய கழிவு, நீளம் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு தொட்டிகள், சிறு தோட்டங்கள் மூலம் குப்பையை சுமையாக அல்ல வளமாக பார்க்க மக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வில் தூய்மை மற்றும் நிலைத்தன்மை, குடிமக்களுக்கு கழிவுகளை பிரித்து மறுசுழற்சி செய்து சுற்றுப்புறத்தை பசுமையாக்க கற்றுக் கொடுப்பது, வீராம்பட்டினம் தேரோட்ட தெருக்கள், ஈடன் பீச் அருகில் உள்ள பழமையான கோவிலை சுத்தம் செய்தனர். அதை சுற்றி பசுமை தோட்டங்கள் அமைக்கும் திட்டம் என பல திட்டங்களை OMG மாணவர்கள் மக்களுக்கு எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நில்லுங்க பாப்பா கிட்ட போன திரும்ப புதுச்சேரி தொண்டமாநத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலில் தேரோட்ட விழா நடைபெற்றது. தொடர்ந்து பிடாரி மீனாட்சி அம்மன் திருத்தேரில் வீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து குதிரை வாகனத்தில் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் தாய் வீட்டு சீதனம் பெற்றுக்கொண்டு மின் அலங்காரத்தில் ராமநாதபுரத்தில் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வீதியெங்கும் வீட்டு வாசலின் முன்பு பெண்கள் அனைவரும் சாமிக்கு தீபாராதனை காண்பித்து படைகளிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமி வீதி உலாவை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் இளைஞர்கள், பெண்கள், பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ சக்கர விநாயகர், ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருப்பணிக்குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, விழாக்குழுவினர் மற்றும் ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் செய்து வருகின்றனர்.
இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வீடுதோறும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பொதுமக்கள் தங்களது வீட்டில் தேசிய கொடியை ஏற்றி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தொகுதி தலைவர் அய்யனார் தனது வீட்டின் மாடியில் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்தார். தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினார். விழுப்புரம் பரம்பை ஊராட்சி மன்றத்தில் சுதந்திர தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம் அருகே நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை வகித்தார். ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி, வானூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுபாஷ் சந்திரபோஸ், மணிவண்ணன், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன், வானூர் வீடியோ அலுவலக பற்றாளர் பரசுராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி செயலர் உத்திரகுமார், கிராம நிர்வாக அலுவலர் உமா, கிராம உதவியாளர், வார்டு உறுப்பினர்கள், ரேஷன் கடை விற்பனையாளர், அங்கன்வாடி பணியாளர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல், மகளிர் சுய உதவிக்குழுக்களை கௌரவித்தல், ஜல்ஜீவன் இயக்கம், மக்கள் வாழ்வாதாரம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாட்டின் 79வது சுதந்திர தின விழா நெல்லித்தோப்பு தொகுதி, கண்ணகி வீதி, கிருஷ்ணசாமி தோட்டம், ராஜ ஐயர் தோட்டம் ஆகிய 3 இடங்களில் சுதந்திர தின விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக பிரமுகர் கிளை தலைவர் கண்ணதாசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஊனமுற்ற மாணவன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த விழாவில் மூத்த தலைவர் இளங்கோவன், மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி, இளைஞர் அணி விக்னேஷ், தொகுதி தலைவர் விஜயராஜ், தொகுதி பொதுச் செயலாளர் ரமேஷ், துணை செயலாளர் நாராயணன், மகளிர் அணி செயலாளர் விஜயலட்சுமி அனைவரையும் கண்ணதாசன் வரவேற்றார். இந்த சுதந்திர தின விழாவில் மாணவர்களுக்கு விளையாட்டுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன் திலீப் சுரன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தது குறிப்பிடத்தக்கது. வாங்கிட்டு வாடா. நான் கண்ணதாசனா கொடுத்துனாரு அப்பதான் கட்டாரு இந்த தடவை சுதந்திர நாள் வந்து நம்மளோட நாட்டின் 79வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்பு வழங்கினார். விழாவில் இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார், அலுவலக ஊழியர்கள் ஆறுமுகம், சின்னது, நாகராஜன், ராஜேந்திரன், பழனி, கிருஷ்ணமூர்த்தி, ரமேஷ், முருகையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாப்பா இங்க பாருமா, இங்க பாரு. புதுச்சேரி கூடப்பாக்கம் மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராஜா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை மாதம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு தினம்தோறும் சுவாமிக்கு மண்டல பூஜை, அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்று வந்தன. இந்நிலையில் 43வது நாள் மண்டல பூஜையானது விழா குழுவினர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் அய்யனார், நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்யலட்சுமி, திருப்பணிக்குழு நிர்வாகிகள், கூடப்பாக்கம் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி
புதுச்சேரி வீரம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீரம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெரு தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான செங்கழநீரம்மன் ஆலய தேர் திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் ஆர்கே நகரில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதான குழுவினருக்கு நன்கொடை அளித்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் அன்னதான குழுவினர் கலந்து கொண்டனர். நாட்டின் 79வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் காரைக்காலில் உள்ள அனைவரின் இல்லத்திலும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்பதற்காக காவல்துறையின் இருசக்கர வாகனம் மூலம் தேசிய கொடியை ஏந்தி பிரச்சாரம் செய்தனர். இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இருசக்கர வாகனத்தில் மூவர்ண தேசிய கொடியை வைத்துக் கொண்டு 100க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டு மாவட்டத்தின் முக்கிய சாலைகளில் ஏந்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பொதுமக்களும் சுதந்திர தின விழாவினை கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் குடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக தலைவர் ஐயனார் தலைமையில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் நாராயணசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டு தேசிய கொடிக்கு மரியாதை செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ராமதாஸ், உறுப்பினர்கள் ராஜசேகர், திலீப், வேலு, மணிகண்டன், கார்த்திக், சவுந்தர், சின்னராசு ஆகியோர் கலந்து கொண்டனர். நாட்டின் 79வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குடப்பாக்கம் மாந்தோப்பு வீதி மாரியம்மன் கோவில் தெருவில் பூத் நம்பர் 19 பகுதியில் ஊசுடு தொகுதி பாஜக கிளை தலைவர் குப்புசாமி தனது வீட்டில் நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்தார். பாரதிய ஜனதா கட்சி கண்ணன் கலந்து கொண்டார். தொடர்ந்து 79வது சுதந்திர தின விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. வது சுதந்திர தின விழா கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தேசிய கொடியேற்றி சிறப்புரையாற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சிறப்பு செய்தார். இவ்விழாவில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ், கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.